Hi, welcome back to my channel. Today's lesson is on the most common mistakes that we do in English. இங்கிலீஷினை ஒரு செகண்டரி லாங்குவேஜாக படிக்கக்கூடிய எமக்கு அதனை கற்கும் போது நிறைய டவுட்ஸ் அத்தோடு மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. இவ்வாறாக ஏற்படக்கூடிய டாப் மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் 5 நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதிலிருந்து நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ணிக்கொள்வது என்ற எல்லா விஷயங்களும் இன்றைய லெசனில் வரப்போகுது. ஸோ ஐ யூ ரெடி டு லேர்ன் தேட்? அண்ட் பிஃபோர் தேட் you should subscribe my channel in order to learn such important lessons. Number 1 is misplacing apostrophes. This is the apostrophe. Do you know that? ஸோ இதை யூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அதே போல் மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. பட் அதோட ரூல்ஸை நாங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படி சொன்னால் then we can use it perfectly. It's not a big thing. So let's see the first rule. If something belongs to one person or place, we should use the apostrophe before s. அதாவது ஒரு விடயம் ஒருவருக்கு அல்லது ஒரு இடத்துக்கு சொந்தமானதாக இருந்தால் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் அப்போஸ்ட்ரஃபியை எங்கே யூஸ் பண்ணுவோம்டா அந்த வேர்டில் எண்டில் வரக்கூடிய எஸ்க்கு முன்னாடி. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். த பாய்ஸ் ஹேட். அந்த பையனது ஹேட். பாய்ஸ் என்பது நாங்கள் அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் சேர்ப்போம். மை ஃபாதர்ஸ் கா, எனது தந்தையின் கா. அலேனாஸ் புக், அலேனாவின் புக். அதே போல தான் ஒரு பொருள் நிறைய பேருக்கு சொந்தமாக இருந்தால், இஃப் சம்திங் பிலாங்ஸ் டு மோர் தேன் ஒன் பர்சன், நாங்கள் அப்போஸ்ட்ரஃபி போட வேண்டியது அந்த வேர்டில் எண்டில் வரக்கூடிய எஸ்க்கு பிறகு. அண்டர்ஸ்டுட்? ஸோ see this example. The boys class என்பது ஆண் பிள்ளைகளின் வகுப்பு. ஓகே, ப்ளூரல் பாய்ஸ். ஸோ அவர்களுக்கு உரிமையானது என்று சொல்ல நாங்கள் அப்போஸ்ட்ரஃபியை எஸ்க்கு பிறகு சேர்க்கணும். த பாய்ஸ் கிளாஸ். மை சிப்ளிங்ஸ் ரூம். சிப்ளிங்ஸ் என்பது பன்மை, ப்ளூரல். ஸோ அதில் வரக்கூடிய எஸ்க்கு பிறகு நாங்கள் அப்போஸ்ட்ரஃபி சேர்க்கணும். ஸோ நிறைய பேருக்கு உரித்தாக இருந்தால் நாங்கள் எஸ்க்கு பிறகு அப்போஸ்ட்ரஃபி சேர்க்க வேண்டும். அதே போல் அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இடம் தான் கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ். நாங்கள் சென்டென்சஸில் ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவற்றை சுருக்கி சொல்வதற்கு, சுருக்கி எழுதுவதற்கு அப்போஸ்ட்ரஃபி சேர்ப்போம். அதே போல் நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்சஸை உருவாக்கும் பொழுதும் நாட் சேர்க்கக்கூடிய இடங்களில் நாங்கள் அதை கண்ட்ராக்ட் பண்ணி எழுதும் போது அப்போஸ்ட்ரஃபி சேர்ப்போம். See these examples. cannot என்பதை can't என்று எழுதும் போது அப்போஸ்ட்ரஃபி சேர்க்கிறோம். I am, I'm. We are, we're. She is, she is. But look at this. Elena is, Elena is என்று வரும்போது அதை நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி Elena's என்று சொல்வோமா? நோ, that is wrong. Elena's என்று சொன்னோம் என்று சொன்னால் அதோட மீனிங் அலேனாவுக்கு சொந்தமானது. இந்த இடத்துல அலேனா ஈஸ் என்பதை நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, அலேனா அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டோம்டா அதோட மீனிங் அலேனாவுக்கு சொந்தமானது. ஸோ ஹாவ் யூ காட் தட்? First doubt cleared. Now let's see the second one. Second mistake நாங்கள் காமனாக விடக்கூடிய ஒரு மிஸ்டேக். Your was your. இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஒரே சவுண்டை கொடுக்குது. These are homophones என்று சொல்லுவோம். ஒரே சவுண்டை கொடுக்குற வேர்ட்ஸ்க்கு நாங்கள் homophones. So this is the most confusing homophone. ஸோ இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம்டா your, your என்பது ஒரு பொசஷனை கொடுக்குது, அதாவது உனக்கு சொந்தமானது. your bag, your pen உன்னுடையது என்று சொல்ல நாங்கள் your என்பதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் your
U வந்து apostrophe RE வந்துச்சுண்டா that is the short form of you are. You are contract பண்ணினாங்க your என்று யூஸ் பண்ணுவோம். So, see the example. Tell whether this sentence is correct or not. You're my friend. Is this correct? No. Your என்பது உன்னுடைய. உன்னுடைய எனது நண்பன். That is wrong. So, இந்த இடத்துல you are என்பது contract பண்ணிய form. அதாவது apostrophe வந்த form தான் correct ஆனது. You are my friend. Next one. What is your name? இந்த இடத்துல apostrophe போட்ட form யூஸ் பண்ணினோம்னா that is wrong. உனது பெயர் என்று வரும்போது your. Okay, what is your name? என்பது தான் கரெக்டான form. Next one. Do you know when you're starting? Do you know when you are starting? இந்த இடத்துல starting என்ற verb ing form வந்திருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் you apostrophe are அதாவது you are என்னுடைய contract form தான் யூஸ் பண்ணி இருக்கணும். Do you know when you are starting? Now, you have to find this. Is this correct? You are beautiful. Yes, it's correct. Next, is this your book? Is this correct? It's wrong. Is this your book? So, now have you got the difference between these homophones? Okay, you are என்று or you are சொல்வது ஒருவருக்கு உரிமையானது சொல்ல உனக்கு சொந்தமானது. But you are your என்று சொல்வது you are வரக்கூடிய இடத்துல அதை contract பண்ணு. Now, number 3. This one is also homophones. There, there, there. Look at the first there. Adira meaning வந்து not here. It means அங்கே. இங்கே இல்லை அங்கே என்ற மீனிங்கில் வருது. Second one, their. அதோட மீனிங் அவர்களுக்கு சொந்தமானது. Their book, their pen இந்த மாதிரி மீனிங். Third one, they apostrophe re. இந்த there. They are என்னுடைய contracted form. Understood? So now check. Are these sentences correct? First one, there is a big pond in the park. Is this correct? No. The correct form is there is a big pond in the park. Check the next one. Can we use their car? Yes, it's correct. It's their house. That's correct. They're my friends. Perfect. They're playing cricket. No, it's wrong. Playing is the ing form. So, this sentence starts from there. There. Now, let's see the fourth common mistake that we do in English. Using incomplete comparison. What is that? See this sentence. It is hotter today. Hotter என்பது ஒரு adjective ஆன hot என்ற adjective உடைய comparative form. What is a comparative form? Comparative form என்பது ரெண்டு விடயங்களை கம்பேர் பண்ணி பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய adjectiveோட form. பட் இந்த சென்டென்ஸில் நாங்கள் எதையுமே கம்பேர் பண்ணவில்லை. இட் இஸ் ஹாட்டர் டுடே எனும்போது அந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. பிகாஸ் we didn't compare with anything. So, how should be that sentence? It is harder today than yesterday. Than yesterday என்பது நேற்றைய விட.
ஸோ இங்கே நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஸோ that is the complete form of this sentence. See the next example also. Her house is bigger. Bigger என்பது big என்பதனுடைய comparative form. நாங்கள் bigger என்ற comparative form யூஸ் பண்ணினாலும் எது கூடயுமே கம்பேர் பண்ணலை. ஸோ that is incomplete. அது கம்ப்ளீட் பண்ணணும். Her house is bigger than mine. என்னுடைய வீட்டை விட அவளது வீடு பெரியது. ஸோ if you want to say about only her house, அவளது வீட்டை பற்றி மட்டும் நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொன்னால் adjective-ஓட பேசிக் ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். லைக் திஸ், her house is big. Her house is big. அவளது வீடு பெரியது. பட் நாங்கள் bigger என்று யூஸ் பண்ணினோம்னா ஏதாவது ஒன்று கூட கம்பேர் பண்ணணும். Her house is bigger than mine. Understood? So, mind it also. Fifth common mistake is getting adjectives and adverbs confused. Especially we make mistakes on the adverbs which contains li at the end of them. So most of the adverbs எப்படி உருவாகும் என்று சொன்னால் adjectivesக்கு li சேர்த்து உருவாக்கப்படுது. So what are the adjectives and what are the adverbs? Adjectives என்பது ஒரு noun இனை describe பண்ணுவதற்காக நாங்கள் அதோடு சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு word. An adverb என்பது ஒரு verb இனை describe பண்ணுவதற்கு அதோடு சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு word. ஒரு verb இனை மட்டுமல்ல, இன்னொரு adjective and also இன்னொரு adverb-ஐயும் describe பண்ணுவதற்கு எங்களால் ஒரு adverb-ஐ யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த adjectivesக்கு எண்டில் லி சேர்த்து தான் மோஸ்ட் ஆஃப் த adverbs உருவாகுது. இதனாலேயே எங்களுக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் adverb யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல adjective-ஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ கேன் see these examples, you might understand well. நீங்கள் கூட இந்த மிஸ்டேக்ஸை விட்டிருக்கலாம். I went quick to the bus stop. I went quick to the bus stop. Went என்ற வேர்டை தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணப்படுது. Went என்பது ஒரு verb. ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ண நாங்கள் ஒரு adverb தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் quick என்று யூஸ் பண்ணது wrong. எப்படி யூஸ் பண்ணணும்? Quickly. I went quickly to the bus stop, which is the correct form. Next one. That was arranged nice. Nice is adjective. அதுக்கு li சேர்த்தா தான் adverb-ஆ மாறுது. So, how should be the sentence? That was arranged nicely. Otherwise, you can say this sentence like this. That was a nice arrangement. So, arrangement என்பதை தான் இங்கே நாங்கள் describe பண்ணுவோம். Nice என்ற adjective-ஐ யூஸ் பண்ணி. That was a nice arrangement. Understood? ஸோ இந்த மாதிரி நாங்கள் எதை விளக்குறோம் என்பதை விளங்கி பேசணும். ஓகே, ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுகிறோம்டா அந்த இடத்துல adverb-ஆக தான் அதை யூஸ் பண்ணணும். லி சேர்த்து, ஒரு adjective-க்கு லி சேர்த்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த adjective-க்கு இந்த மாதிரி லி சேர்த்து அதோட adverb உருவாகுது. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுவதாக இருந்தால் அதை adjective-ஆக எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மிஸ்டேக்ஸை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குமென்று நினைக்கிறேன். If you think this video is useful for you, don't forget to give me a thumbs up and also subscribe my channel to get more important videos. Let's meet with another useful lesson. Until that, take care.